எல்லாருக்கும் வணக்கம். அக்டோபர் மாசம் அடிச்சு ஊத்துன மழை நவம்பர் ஆரம்பத்துல திடீர்னு ஒரு பிரேக் எடுத்துருச்சுன்னு நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? அந்த வடகிழக்கு பருவமழை இப்போ ஒரு கம்பேக் கொடுக்க போகுது. அத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். ஆமா, நம்ம எல்லா மனசுலயும் இருந்த ஒரு பெரிய கேள்வி இதுதான். வடகிழக்கு பருவமழை எப்போ திரும்பவும் தீவிரமாகும்? ஒருவேளை சீசன் முடிஞ்சுடுச்சா? வாங்க, இதுக்கு என்ன பதில்னு பார்க்கலாம். பதில் என்ன தெரியுமா? நாம எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீக்கிரமாவே. சொல்லப்போனா சில பகுதிகள்ல இப்போவே ஆரம்பிச்சாச்சு. ஆமாங்க, தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்கள்ல மழை இப்பவே பெய்ய தொடங்கிடுச்சு. சரி, இந்த மழை எப்படி இருக்க போகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துரலாம். முதல்ல பருவமழையோட தற்போதைய நிலவரம் என்ன? அடுத்து தென் மாவட்டங்கள்ல எப்படி கனமழை பெய்ய போகுது? மத்த பகுதிகள்ல என்ன நிலைமை? வரப்போற நாட்கள்ல மழை எப்படி இருக்கும்? ஏன் ஜான்வரி வரைக்கும் கூட மழை நீடிக்கலாம்? எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஓகே, முதல்ல இப்போ பருவமழை என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பாப்போம். நல்லா பெஞ்சிட்டு இருந்த மழைக்கு திடீர்னு என்னாச்சு? நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அக்டோபர் மாசம் முழுக்க மழை தீவிரமா இருந்துச்சு. ஆனா நவம்பர் ஆரம்பிச்சதும் பாருங்க, சீன் அப்படியே உல்டாவா மாறிடுச்சு. மழை ரொம்பவே குறைஞ்சு போச்சு. இதனால என்னடா இது, இந்த வருஷம் பருவமழை இவ்ளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சான்னு கூட நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, அந்த பிரேக் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ உடனடியான அப்டேட் என்னன்னா, தென் மாவட்டங்கள்ல கனமழைக்கான அலர்ட் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, பருவமழையோட அடுத்த ரவுண்ட் இப்போ இந்த 4 தென் மாவட்டங்கள்ல தான் ஆரம்பிக்க போகுது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரின்னு இந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இந்த மாவட்டங்களோட கடலோர பகுதிகள்ல சில இடங்கள்ல மிக கனமழை கூட பெய்யலாம். குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை பகுதிகள், தூத்துக்குடியில காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம், திருநெல்வேலியில பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், வள்ளியூர், அப்புறம் கன்னியாகுமரியில நாகர்கோவில், மார்த்தாண்டம், குளச்சல்னு இந்த பகுதிகளில் இருக்கிறவங்கெல்லாம் அடுத்த சில நாட்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. இந்த மழை ஒரே நாள்ல முடிஞ்சு போகாது. அடுத்த 5 நாளைக்கு விட்டு விட்டு பெய்யும். பெரும்பாலும் சாயங்காலம், ராத்திரி இல்லனா அதிகாலை நேரத்துல தான் மழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ பகல்ல வெயில் அடிச்சாலும் ஏமாந்துராதீங்க. சரி, இந்த 4 மாவட்டங்கள்ல கனமழைனா அதுக்கு பக்கத்துல இருக்கிற மதுரை, திண்டுக்கல்ல நிலைமை என்ன? அங்கேயும் இதே மாதிரி இருக்குமா? இல்ல, அங்க கனமழைக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. வானம் மேகமூட்டமா இருக்கலாம், ஆனா லேசானதுலேருந்து மிதமான மழை தான் பெய்யும். ஓகே, இது தென் மாவட்டங்களோட கதை. அப்போ மத்த பகுதிகள், குறிப்பா நம்ம சென்னை, டெல்டா பகுதிகள் எல்லாம் நிலைமை என்ன? வாங்க அதையும் பாத்துரலாம். வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதிகள் எல்லாம் இப்ப பகல்ல வெயிலும் காலையில பனியுமா தான் இருக்கு. ஆனா இந்த நிலைமை மாறப்போகுது. மெதுவா மழை அதிகரிக்க ஆரம்பிக்கும். குறிப்பா நவம்பர் 13, 14, 15 தேதிகள்ல இருந்து மழை கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி பகுதிகள்லையும், டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் பகுதிகள்லையும் லேசான மழை இருக்கும். ஆனா டெல்டாவோட கடலோர பகுதிகள்ல சில இடங்கள்ல கனமழை பெய்யவும் வாய்ப்பிருக்கு. இப்போ உள் மாவட்டங்களுக்கு வருவோம். இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாதிரி வட உள் மாவட்டங்கள்ல மிதமான மழையிலிருந்து சில சமயம் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனா சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாதிரி மேற்கு உள் மாவட்டங்கள்ல பெரும்பாலும் லேசான மழைக்கு தான் வாய்ப்பு. இதே மாதிரி ஒரு பிரிவை நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லயும் பார்க்கலாம். மலையோட தெற்கு பகுதியில இருக்கிற தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பெய்யும். ஆனா அதுவே வடக்கு பக்கம் இருக்கிற நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல லேசான மழையும் பெரும்பாலும் மேகமூட்டமான வானிலையும் தான் இருக்கும். சரி, இப்போ மாவட்டமா பார்த்தோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அடுத்த சில வாரங்களுக்கு மழை எப்படி படிப்படியா தீவிரமாக போகுதுன்னு ஒரு டைம்லைன் மாதிரி பாத்திரலாமாங்க. இது ரொம்ப முக்கியம். முதல்ல நவம்பர் 15க்கு முன்னாடி இப்போ நாம பார்த்த மாதிரி தென் மாவட்டங்கள்ல கனமழை ஆரம்பிக்குது. மத்த இடங்கள்ல லேசான மழை. அடுத்து நவம்பர் 15க்கு அப்புறம் பருவமழை காற்று மாநிலம் முழுக்க தீவிரமடையும். இதனால எல்லா இடத்துலயும் மழை அதிகரிக்கும். மூணாவதா நவம்பர் 17லிருந்து 25 வரைக்கும் அடுத்த கட்ட பரவலான மழை தொடங்கும். கடைசியா நவம்பர் 23லிருந்து டிசம்பர் 2க்குள்ள வங்கக்கடல்ல ஒரு வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருக்கு. இது ஒரு பெரிய மழைக்கு வழிவகுக்கலாம். ஓகே, இது நவம்பர் மாசத்துக்கான கணிப்பு. ஆனா கதை இதோட முடியல. இந்த சீசன் இன்னும் எவ்வளோ நாள் நீடிக்கும்? லாங் டேர்ம்ல என்ன எதிர்பார்க்கலாம்?
வாங்க அதையும் பாப்போம். நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பருவமழை சீக்கிரம் ஓயாது. நவம்பர் கடைசி வாரத்துல ஒரு வலுவான சிஸ்டம் உருவாகி கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல கனமழையை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த வடகிழக்கு பருவமழை சீசன் அடுத்த வருஷம், அதாவது 2026 ஜான்வரி மாசம் வரைக்கும் கூட ஆக்டிவா இருக்கும்னு கணிக்கிறாங்க. சோ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த வடகிழக்கு பருவமழை அவ்ளோ எளிதாக நம்மை விட்டு விடாது. நாம இன்னும் பல ரவுண்ட் மழைக்கு தயாராக இருக்கணும். சரி, இவ்ளோ நேரம் பார்த்ததுலேருந்து நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். நம்பர் 1, உடனடியா தென் மாவட்டங்கள்ல கனமழை ஆரம்பிச்சாச்சு. நம்பர் 2, மாநிலம் முழுக்க நவம்பர் 15க்கு அப்புறம் மழை தீவிரமாக போகுது. நம்பர் 3, எதிர்காலத்துல ஜான்வரி மாசம் வரைக்கும் மழைக்காலம் நீடிக்கும், பல ரவுண்டு மழைய நாம எதிர்பார்க்கலாம். அதனால இந்த தகவல்களை மனசுல வச்சுக்கிட்டு வரப்போற நாட்கள்ல எல்லாரும் கவனமாவும் பாதுகாப்பாவும் இருங்க.